ஆல் இன் ஒன் ஃபேமிலி தொலைக்காட்சி தொடரின் அறிமுகம் 1971 ஜனவரி 12 அன்று அமெரிக்காவின் CBS தொலைக்காட்சி வலையில் ஆல் இன் தி ஃபேமிலி என்ற தொடர் முதன்முறையாக ஒளிபரப்பப்பட்டது. இது ஒரு சாதாரண குடும்ப நகைச்சுவை நிகழ்ச்சியாக தொடங்கினாலும் பின்னர் உலக தொலைக்காட்சி வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய நிகழ்ச்சியாக மாறியது. இந்த தொடரை நார்மன் லியர் உருவாக்கினார். அக்காலத்தில் தொலைக்காட்சிகளில் பேசத் தயங்கிய பல சமூக, அரசியல், இன மற்றும் பாலின பிரச்சனைகளை திறந்த வெளியாக எடுத்துரைத்தது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய தன்மையாக இருந்தது. தொடரின் மைய கதாபாத்திரமான ஆர்சி பங்கர் என்பது பழைய கருத்துக்களை கொண்ட மாற்றங்களை எதிர்க்கும் மனிதராக காட்டப்பட்டது. அவரது எண்ணங்கள் மூலம் சமூகத்தில் நிலவிய பாரபட்சங்கள் நகைச்சுவை வழியாக விமர்சிக்கப்பட்டன. அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் இந்த தொடர் உலகம் முழுவதும் கவனம் பெற்றது. தொலைக்காட்சி என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான ஒரு ஊடகமாகவும் பயன்பட முடியும் என்பதை இது உலகிற்கு காட்டியது. இனம், போர், அரசியல் கருத்துகள், பெண்களின் உரிமை, தலைமுறை மோதல் போன்ற விஷயங்களை நேரடியாக பேசுவதால் சில சமயங்களில் இந்த தொடர் சர்ச்சைகளையும் எதிர்கொண்டது. இருந்தாலும் மக்கள் இதை உண்மையான சமூக பிரதிபலிப்பாக ஏற்றுக்கொண்டனர். ஆல் இன் தி ஃபேமிலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் மொழியையும் நடையையும் மாற்றியது. அதற்கு முன் நடைமுறையில் இருந்த செயற்கை நகைச்சுவைக்கு பதிலாக யதார்த்தமான உரையாடல்களை கொண்டு வந்தது. இந்த தொடர் பல நாடுகளில் ஒளிபரப்பப்பட்டு பிற மொழிகளில் மீளுருவாக்கம் செய்யப்பட்டது. இதனால் அமெரிக்க சமூகத்தை மையமாக கொண்டாலும் அதன் கருத்துக்கள் உலக மக்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருந்தன. ஆல் இன் தி ஃபேமிலி பல எம்மி விருதுகளை வென்று தரமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கான அளவுகோலாக மாறியது. அதன் வெற்றி பல புதிய சமூக நோக்குள்ள தொடர்கள் உருவாக வழிவகுத்தது. இந்த தொடர் உலக தொலைக்காட்சி தயாரிப்பாளர்களை தைரியமாக சிந்திக்க தூண்டியது. சமூக உண்மைகளை மறைக்காமல் நகைச்சுவை வழியாக பேச முடியும் என்பதற்கான முன்னுதாரணமாக இது அமைந்தது. ஆகவே 1971 ஜனவரி 12 அன்று அறிமுகமான ஆல் இன் தி ஃபேமிலி என்பது ஒரு தொலைக்காட்சி தொடர் மட்டுமல்ல, உலக அளவில் தொலைக்காட்சி வரலாற்றில் சமூக சிந்தனையை மாற்றிய ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது.